சூரா தாரிக்கின் 11வது வசனம் வானத்தின் திரைப்படையச் செய்யும் தொழிற்பாடு பற்றி தெளிவாக விளக்குகின்றது. திருப்பி அனுப்புகின்ற வானத்தின் மீது சத்தியமாக. அல் குர்ஆன் விவரிக்கப்பட்டுள்ள சுழற்சியாதல் என்ற சொல்லுக்கு திருப்புதல், திருப்பி அனுப்புதல் எனவும் அர்த்தமுண்டு. பூமியை சூழ உள்ள வளிமண்டலம் பல படைகளால் ஆனது. ஒவ்வொரு படையும் உயிர்களின் நலனுக்காக தொழிற்படுகின்றது. இப்படையானவை பதார்த்தங்களை அல்லது கதிர்களை விண்வெளிக்கு அல்லது பூமிக்கு திருப்பி அனுப்புவதில் பெரும் பங்காற்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புவியை சூழ உள்ள இப்படைகள் மீள் சுழற்சிக்குள்ளாக்கும் தொழிற்பாட்டை ஒரு சில உதாரணங்கள் மூலம் பார்ப்போம். புவியில் இருந்து 13 தொடக்கம் 15 கிலோமீட்டர் வரையுள்ள படையான மாரன் மண்டலம் புவியில் இருந்து ஆவியாக செல்லும் நீரை ஒடுக்கி புவிக்கு மழையாக திருப்பி அனுப்புகின்றது. 25 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படும் ஓசோன் படையானது விண்வெளியில் இருந்து வரும் பாதகமான கதிர்களையும் புற ஊதா கதிர்களையும் விண்வெளிக்கே திருப்பி அனுப்பிவிடுகின்றது. அயன் மண்டலமானது புவியிலிருந்து ஒளிபரப்பாகின்ற வானொலி அலைகளை பூமியின் பல பாகங்களுக்கும் திரைப்படைய செய்கின்றது. இதன் மூலம் வானொலி, தொலைக்காட்சி அலைகள் பல தூரமான இடங்களை சென்றடைய இணைப்பில்லாத தொடர்பாடல் முறையாக இருந்து வருகிறது. வளிமண்டலத்தின் படையமைப்பு பற்றிய உண்மைகள் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அல் குர்ஆன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இதனை அறிவித்துள்ளது. இது மேலும் அல் குர்ஆன் ஓர் இறை வசனம் என்பதை உறுதியாகவே பறைசாற்றுகின்றது. வானம் 7 படைகளால் ஆனது எனும் உண்மையை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது. அவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானத்தின் பால் தனது கவனத்தை செலுத்தினான். அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். பின்னர் அவன் வானம் புகையாக இருந்தபோது படைக்க நாடினான். ஆகவே 2 நாட்களில் அவற்றை 7 வானங்களாக அவன் ஏற்படுத்தினான். ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய கடமை இன்னதென்று அறிவித்தான். அல் குர்ஆனில் பல இடங்களில் வரும் வானங்கள் எனும் சொல்லானது புவிக்கு மேலால் உள்ளவை, முழு பிரபஞ்சத்துக்கும் மேலால் உள்ளவை என 2 கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வடிப்படையில் நோக்கும் போது புவிக்கு மேலுள்ள வானம் அல்லது வளிமண்டலம் 7 படைகளால் ஆனது என்பதை புரிந்து கொள்ளலாம். உண்மையில் புவியின் வளிமண்டலமானது பல படைகளை கொண்டுள்ளது. இப்படைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அமைந்துள்ளன. அத்துடன் அவை அல் குர்ஆன் குறிப்பிடுவது போன்று திட்டமாக 7 படைகளாகவும் காணப்படுகின்றன. இது பற்றி ஒரு விஞ்ஞான மூலம் பின்வருமாறு கூறுகின்றது. வளிமண்டலம் பல படைகளை கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். அமுக்கம், வாயுக்களின் வகைகள் போன்ற பௌதீக காரணிகளால் ஒவ்வொரு படையும் மற்றேதிலிருந்து வேறுபடுகின்றது. புவிக்கு மிக நெருங்கிய வளிமண்டலமானது மாரன் மண்டலம் எனப்படும். இது ஏறத்தாழ வளிமண்டலத்தின் 90% தெளிவை கொண்டுள்ளது. இதற்கு மேலாக அமைந்துள்ளது படை மண்டலம் ஆகும். இதன் ஒரு பகுதியான ஓசோன் படை புற ஊதா கதிர்களை உறிஞ்சக்கூடியது. படைமண்டலத்திற்கு மேலாக உள்ளது இடைமண்டலம் எனப்படும். இதற்கு மேலாக அமைவது வெப்ப மண்டலம் ஆகும். இப்படையினுள் அயனாக்க வாயுக்களாலான ஒரு படை உண்டு. இது அயன் மண்டலம் எனப்படும். வளிமண்டலத்தின் இறுதி பகுதி ஏறத்தாழ 480 கிலோமீட்டரில் இருந்து
960 கிலோமீட்டர் வரை நீண்டு செல்கின்றது. இப்படையே மிக பெரியதாக அமையும் புறமண்டலம் ஆகும். இவ்வலகுகளின் ஊடாக நோக்கும் போது அல் குர்ஆன் கூறுவது போன்று வளிமண்டலம் திட்டமான 7 படைகளை கொண்டது என்பது புலனாகும். 20ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தினால் கூட மிக திருத்தமாக கண்டறிய முடியாத இவ்வுண்மைகளை 1400 வருடங்களுக்கு முன் அல் குர்ஆன் தெளிவுற குறிப்பிடுவது அது தரும் இன்னொரு பாரிய அற்புதமாகும். மலைகளின் புவிச்சரிதவியல் சார்ந்த தொழிற்பாடு பற்றிய மிக முக்கியமான விடயத்தை அல் குர்ஆன் முன்னால் முன்வைக்கின்றது. இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம். இவ்வசனத்தின்படி மலைகள் புவியின் மீது அதிர்வினை தடுக்கும் நடைமுறையாக தொழிற்படுகின்றது. இவ்வுண்மையை அல் குர்ஆன் வெளியிடும் போது அது பற்றி அறிந்தவர்கள் எவரும் இருக்கவில்லை. உண்மையில் நவீன புவிச்சரிதவியல் கண்டுபிடிப்புகளின் பின்னரே விஞ்ஞான உலகு இது பற்றி தெரிந்து கொண்டது. இக்கண்டுபிடிப்புகளின்படி புவியோட்டின் மேற்பரப்பை உருவாக்கும் படைகளது அசைவால் அல்லது மோதல் செயற்பாட்டால் மலைகள் தோற்றம் பெறுகின்றன என்பது அவர்களது முடிவாகும். புவியோட்டின் இரு தகடுகள் மோதுகின்ற போது பலம் பொருந்திய தகடு மற்றையதின் கீழாக வழுக்கி அசையும். மேலாக உள்ள மென்தகடு உச்சிகளையும் மலைகளையும் தோற்றுவிக்கும். கீழாக உள்ளது நிலத்திற்கு அடியில் நீட்டப்பட்டு ஆழமாக ஊடுருவும். அதாவது மலைகளின் வெளியே தென்படும் பகுதி போன்றே ஒரு பெரிய பகுதி நிலத்தினுள் நாட்டப்பட்டிருக்கும். ஒரு விஞ்ஞான குறிப்பு மலைகளின் அமைப்பு பற்றி பின்வருமாறு கூறுகின்றது. எங்கு நிலத்திணிவுகள் மலை தொடர்களாக தடிப்படைந்துள்ளதோ அங்கு புவியோடு புவியின் உட்பகுதிக்குள் ஆழமாக அமிழ்ந்திருக்கும். இன்னொரு வசனத்தில் மலைகள் ஆப்புக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இன்னொரு வகையில் கூறினால் மலைகள் என்பன புவியோட்டில் உள்ள தகடுகள் இணைகின்ற பகுதிகளில் தகடுகள் இணைக்கப்படும் போது உண்டாகின்றன. இந்த முறையில்தான் அவை புவியோட்டில் நாட்டப்பட்டு அசைவதை விட்டும் அதை தடுத்து நிற்கின்றன. சுருக்கமாக கூறின் மலைகளை நாம் ஆணிகளாக காட்டலாம். ஏனெனில் ஆணிகள் பலகைகளை ஒன்றாக இணைத்துவிடக் கூடியவை. மலைகளின் இந்நாட்டும் தொழிற்பாடு விஞ்ஞான குறிப்பில் சமநிலைத்தன்மை எனும் சொல்லினால் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. புவியீர்ப்பின் அழுத்தத்தினால் பாறை குழம்பானது கீழ்பரப்பில் பாய்ச்சப்படுவதின் விளைவாகவே புவியோட்டின் பொது சமநிலையானது பேணப்படுகின்றது. நவீன புவிச்சரிதவியல் மற்றும் புவி நடுக்க ஆய்வுகளில் கண்டறிந்த இம்மலைகளின் தொழிற்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அல் குர்ஆனில் கூறப்பட்டமை மகத்தான இறைவனின் மிகுந்த ஞானத்திற்கு ஓர் உதாரணமாகும். இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம்.